கேஸ் இங்க ஒரு பொண்ணுக்கு ஒவ்வொரு டைம் மனசு சரியில்லாம போகும்போதெல்லாம் பேரம் பேசி பொருள் வாங்குறதுக்காக சந்தைக்கு வந்து போறா. இவன் அந்த சந்தைக்குள்ள வந்த அடுத்த செகண்ட் அங்க பொருள் விற்கக்கூடிய எல்லா நபர்களும் பார்த்தீங்கன்னா இவளை பார்த்ததும் நடுங்க வந்து செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இவ மட்டும் தன்னோட கடைக்கு பொருள் வாங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கவும் செய்யறாங்க. இவ பார்த்தீங்கன்னா தன்னோட மனசுக்குள்ள என்ன யாராவது நீங்க சமாளிச்சுதான் ஆகும்னு சொல்லி மீன் வைக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா இவ பார்க்க வந்து செய்யறா. அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவ பார்த்த அடுத்த செகண்டே பயந்து போய் அந்த இடத்தை விட்டு போக வந்து செய்யறா. இந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து எனக்கு ஒரு கிலோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய இறால் வேணும் வந்து கேக்குறா. அந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய இறால பத்தின எடுத்து எடப்போட வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு பாத்தினா அந்த இறாலுக்கான பணத்தை கொடுக்க போகும்போது அந்த கடையில இருக்கக்கூடிய பொண்ணு பாத்தினா இவகிட்ட பேரம் பேசி சாகிறத விட பேசாம இறாலோட ரேட்டை பாதியா குறைச்சலாம்னு சொல்லி பாதி விலையை மட்டும் வந்து சொல்றாங்க. பட் அந்த விலையுமே இவளுக்கு அதிகமா தெரிஞ்சதால உட்காந்து விலை பேசலாம்னு சொல்லி ஒரு சேர் எடுத்து போட்டு வந்து உட்கார்றா. அது அந்த கடைக்கார பொண்ணு பார்த்தா அடுத்த செகண்டே இன்னொரு 30% பாத்தினா ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு பாத்தினா இதுக்கு மேல விட்டு அழுதுருவாங்க, பேசாம பணத்தை கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு மீனை வாங்கி பார்த்தனா அங்க இருந்து கிளம்பிடுறா. இது மாதிரி உங்க வீட்டுல பேரம் பேசி பொருள் வாங்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தா அவங்களுடைய பேரை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.